பிரவேசித்து பயபக்தியுடன் உம்மை தொழுது கொள்ளும்படியாய் எங்கள் ஆத்மா உண்மையே நோக்கி அமர்ந்திருக்கும்படியாய் நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். அப்பா, உமது பிரகாரங்களில துதியோடும் உமது பிரகாரங்களில நாங்கள் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து எங்கள் ஆத்மாவையும் எங்கள் நடையும் காத்துக்கொண்டு ஆண்டவரை பரிசுத்தமாய் உமக்கு ஆராதனை செய்ய எங்களை தகுதிப்படுத்துவீராக. துவக்கம் முதல் முடிவு வரை தூய ஆவியானவருடைய பிரசன்னம் ஆண்டவரை எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும்படியாய் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். பாலனே உம்மை போற்றி பாடுவே, புல்லணையிலே உம்மை தாலாட்டு பாடுவே. ஏழை பாலனே உம்மை போற்றி பாடுவே, புல்லணையிலே உம்மை தாலாட்டு பாடுவே. ஒப்பில்லா தெய்வமே உமக்கு புல்லணை வேண்டுமோ, ஒப்பில்லா தெய்வமே உமக்கு புல்லணை வேண்டுமோ, உம்மை மடி மீது வைத்து தாலாட்ட உமக்கு மறுரூபம் வேண்டுமோ. ஏழை பாலனே உம்மை போற்றி பாடுவே, புல்லணையிலே உம்மை தாலாட்டு பாடுவே. விண்ணிலும் மண்ணிலும் கர்த்தரவர், வானோர் போற்றும் தேவா. விண்ணிலும் மண்ணிலும் கர்த்தரவர், வானோர் போற்றும் தேவா. சாவை வெல்ல பிறந்த தேவன், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானவர். சாவை வெல்ல பிறந்த தேவன், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானவர். ஏழை பாலனே உம்மை போற்றி பாடுவே, புல்லணையிலே உம்மை தாலாட்டு பாடுவே. ஒப்பில்லா தெய்வமே உமக்கு புல்லணை வேண்டுமோ, ஒப்பில்லா தெய்வமே உமக்கு புல்லணை வேண்டுமோ. என் மடி மீது வைத்து தாலாட்ட எனக்கு மறுரூபம் வேண்டுமே. ஏழை பாலனே உம்மை போற்றி பாடுவே, புல்லணையிலே உம்மை தாலாட்டு பாடுவே. ஒப்பில்லா தெய்வமே உமக்கு புல்லணை வேண்டுமோ, ஒப்பில்லா தெய்வமே உமக்கு புல்லணை வேண்டுமோ. என் மடி மீது உம்மை தாலாட்ட
எனக்கு மறுரூபம் வேண்டுமோ, என் மடி மீது வைத்து தாலாட்ட எனக்கு மறுரூபம் வேண்டுமோ. இந்த வழிபாட்டு முழுவதுமாய் நம்முடைய மாதர்கள் நடத்துவார்கள். இந்த தொழுகைக்கு ஆரம்ப ஜெபத்தை நம் மத்தியில் இருக்கிற டாக்டர் அல்லி அம்மா அவர்கள் ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். நாம் சிந்தனையும் எண்ணங்களும் ஜெபத்துக்குள்ளாக நேராக நாம் இணைந்து ஆண்டவரை நோக்கி ஜெபத்துக்குள்ளாக நாம் ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபம். கர்த்தாவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்களில் வாசமாய் இருக்கிறவர் ஆண்டவரே. நீர் வேதத்திலே பெண்களை அதிகமாக நேசித்து அவர்களுக்காக நீர் நிறைய செய்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் அதை எப்பொழுதும் நினைத்து இப்பொழுதும் நீர் எங்களை அதிகமாக நேசித்து இந்த ஆலயத்திலே எங்களுக்காக ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகை நீர் எங்களுக்கு ஆயத்தமாக நீர் கொடுத்துருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொன்னது போல, புத்தியுள்ள மனைவி கர்த்தர் கொடுக்கும் ஈவு என்று சொன்னது போல, எங்களுடைய சுதந்திரமாகிய ஒலிவு மர கன்றுகளை நாங்கள் கர்த்தாவை உம்முடைய வழியிலே நடத்த நீர் கிருபை செய்திடணும் ஆண்டவரே. ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக தனித்தனியாக ஆசீர்வதித்துள்ளோம். 1000 முதல் கடைநிலை ஊழியர்கள் வரை நீர் ஆசீர்வதித்துள்ளோம் கர்த்தாவே. கிருபையுள்ள தகப்பனே ஆண்டவரே, இந்த நாளிலே யாரெல்லாம் பேச போகிறார்களோ, யார் பாடுகிறார்களோ எல்லாரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும் கர்த்தாவே. வந்து கொண்டிருக்கிற மக்களுக்காகவும் கர்த்தாவே, வர தவறிய மக்களுக்காகவும் ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் நடந்து கொண்டிருக்கிற அனைத்து விஷயங்களும் தெரியும் சுவாமி. மக்களுக்கு இந்தியாவிலே இந்த காலங்களை நாங்கள் விட்டு விடாதபடிக்கு ஒழுங்காக கிரமமாக ஆலயத்திற்கு வந்து உம்மை தொழுது கொள்ள நீர் கிருபை செய்தோம். இந்த ஆராதனையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். அதைத் தொடர்ந்து சங்கீதம் முறைமுறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் 72ஆம் சங்கீதம் 1 தொடங்கி 17 உள்ள திருவாக்கு வழியாக திருமதி பரிமளா ஜார்ஜ் அவர்கள் முறைமுறையாக சங்கீதத்தை வாசிப்பார்கள். நாம் எழுந்து நின்று இந்த சங்கீதத்தின் நாம் முறைமுறையாக வாசிப்போம். மாதர் கிறிஸ்துமஸ் சிறப்பு ஞாயிற்காக வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதியில் 1 - 7 வரை நாம் முறைமுறையாக வாசிப்போம். கடவுளே, ராஜாவுக்கு உமது நியாய தீர்ப்புகளையும் ராஜகுமாரனுக்கு உமது நீதியையும் கட்டளையிடும். அவர் ஜனத்தின் நீதியோடும் உம்மை சேர்ந்த சிறுமியானவர்களை நியாயத்தோடும் விசாரித்து வருவார். பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை கொடுக்கும், குன்றுகள் நீதியால் சமாதானத்தை விளைவிக்கும். ஜனத்தில் உள்ள சிறுமையானவர்களுக்கு அவர் நியாயம் செய்து ஏழையின் பிள்ளைகளை காப்பாற்றுவார், ஒடுக்குகிறவனை நொறுக்குவார். சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் தலைமுறை தலைமுறையாக அவர்கள் உமக்கு பயந்திருப்பார்கள். புல்லறுத்த வெளியின் மேல் பெய்யும் தூறலை போலவும் பூமியை நனைக்கும் மழையை போலவும் அவர் இறங்குவார். சேர்ந்து வாசிப்போம். அவர் நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் சமாதானம் பெருகியிருக்கும். பாடல் எண் 133வது பாடலை நாம் பாடுவோம். வாழ்க கர்த்தாவின் கிறிஸ்து, தாவீதின் மைந்தனே, காலம்
விழுந்தோர்க்கு ஒத்தாசை செய்யவோ, ஏழை பலவீனர்க்கு பலம் அருளவோ, துன்பத்திலும் இன்பத்தை மீட்ட ஆத்மாவுக்கே, இருளிலும் ஒளியை கொடுக்க வந்தாரே. செழித்த லோகத்திலும் மாறி போரிரங்க, அன்பு சந்தோஷம் பாற்றும் பூ போல் முளைத்தன, தூதனாய் சமாதானம் அவர் முன் போகுது, ஊற்று போல் நீதி ஏனோ நதி செல்கிறது, இடைவிடாத ஜெபம் அவர்க்கு ஏறுமே, அவர் ராஜ்யத்துக்கும் முடிவு இல்லையே, அவர் உறுதி பாடும் மாறாதிருக்குமே, அவர் நாம நிலைக்கும் மா அன்பின் நாமமே. நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற்றது முழுவதாண்டி சேர்ந்து நமது பாவங்களை வர்க்கரையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம் வாருங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கிடுவேன் என்றேன். என் பாவத்தின் தோஷத்தை சர்வ வல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் மீட்பருமானவரே, ஏழை பாவிகள் ஆகிய நாங்கள் சுபாவத்தின் படியும் பாவலர்களும் தீட்டுள்ளவருமாய் இருக்கிறோம் என்றோம். மனதினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்றிற்கத்தில் அடைக்கலம் புக வருகிறோம். அளவில்லாத இரக்கமுள்ள கடவுளே, எங்களை மீட்கும்படி மரணத்துக்கு ஒப்புக்கொடுத்த உமது ஒரே பேரான குமாரனை எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். உமது கிருபையினால் நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி உம்மையும் உம்முடைய சித்தத்தை மறியடியான அறிவையும் உம்முடைய வசனத்துக்கு உண்மையான கீழ்ப்படிதலையும் பரிசுத்த ஆவியை கொண்டு எங்கள் இருதயங்களில் அதிகப்படுத்தி அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரத்துக்கு கொடுத்து நிமித்தம் பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கும் கடவுளின் பிள்ளைகளாம்படி அதிகாரம் கொடுத்து
அவர்கள் தமது பரிசுத்த ஆவியை தந்தருளது வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாச முடிவினால் ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கு கிருபை செய்திருளும். கிறிஸ்து வருகையின் 2ஆம் ஞாயிறுக்கான ஆரம்ப வாக்கியம் 71வது பக்கத்தில் இருக்கிற ஆரம்ப வாக்கியத்தை நாம் எழுதி நின்று பாடுவோமாக. ஏதோ என் உன் ரட்சிப்பு வருகிறது என்று சீயோன் குமாரியிடம் சொல்லுங்கள். யெகோவா தமது மகத்துவமான சத்தத்தை கேட்க பாடுவார். இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பின் நாட்டு மந்தை போல் நடத்துகிறவரே, செவி சாய்த்தாருளோ. கேள்விகளின் மேல் வீற்றிருக்கிறவரே, பிரகாசத்தை வீசி ஆருளோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே, எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே, எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். உன்னதத்திலே கடவுளுக்கு மகிமை, பூமியில் மனிதருக்கு சமாதானம், அவர்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். பரமராஜாவாகிய கர்த்தாவே, சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளே, ஒரே பிரான் குமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவே, உன்னதமானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய மகாமையின் நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவாகிய கடவுளே, கடவுளின் ஆட்டுக்குட்டியே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றருளும். பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பிதாவின் மகிமையிலே பரிசுத்த ஆவியோடு நீர் ஒருவர் பரிசுத்தர், நீர் ஒருவர் ஆண்டவர், நீர் ஒருவர் உன்னதமானவராய்
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. கடவுளாகிய ஆண்டவரே, உமது நேசகுமாரன் வருக ஏனாள் நாங்கள் உமக்கு சுத்தமான மனதோடும் ஊழியம் செய்ய தகுதி உள்ளவர்களாக கூடும்படிக்கு அவர்களுக்கு வழியை ஆயத்தம் செய்ய எங்கள் இருதயத்தை எழுப்பி அருள வேண்டும் என்று உம்மோடு பரிசுத்த ஆவியோடும் ஏங்க கடவுளாய் என்றென்றைக்கும் பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உமை வேண்டி கொள்ளுகிறோ. அமர்ந்த இந்த நாளுக்குரிய திருமுறை பகுதிகளை வாசிக்கப்போம். 3 திருமுறை பகுதிகளாக பழைய ஏற்பாட்டு பகுதி திருமதி வசந்தி ரவி அவர்களும், அதே போல நிருப பகுதி மிஸ்ஸஸ் சுபா மதிவதனம் அவர்களும், 3வது சுவிசேஷ பகுதி மிஸ்ஸஸ் டாக்டர் உதயா குமாரி அவர்கள் வாசிப்பார்கள். கிறிஸ்து வருகையின் 2ஆம் ஞாயிறு மற்றும் மாதர் கிறிஸ்துமஸ்க்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டு வேத பகுதி, அது ஏசாயா 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. ஏசாயா 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அதன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும், தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும், நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து, பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாயிருக்கும். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டிகளோடே தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக்கொள்ளும், கன்று குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறுவன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வளையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாபரஸ்தலம் மகிமையாயிருக்கும் என்பதே. ஆமீன். கிறிஸ்து வருகையின் 2ஆம் ஞாயிறு மற்றும் மாதர் கிறிஸ்துமஸ்க்காக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி, அது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 15 வசனங்கள் 4 முதல் 13 வரை வாசிக்க கேட்போம். ரோமர் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 13 வரை. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவர்களே எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனே
ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்கு தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்தம் சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரனா ஆனார் என்றும் புறஜாதியாரும் இரக்கம் பெற்றதின் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன். அந்தபடி இதன் நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோட கூட களி கூறுங்கள் என்கிறார். மேலும் புறஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்றும் சொல்லுகிறார். மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புறவருமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. வாசிக்கப்பட வேண்டிய நிருப வாக்கியம் வாசித்து முடிந்தாயிற்று. இந்நல்நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய சுவிசேஷ வாக்கிய பகுதி அது மத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 12 வரை. ஆண்டவரே உமக்கு மகிமை மத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 12 வரை. அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வாய் பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டவன் இவனே. இந்த யோவான் ஒட்டகமயிறு உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். பரிசேயரிலும் சதிசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பின் குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேறருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனிகொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாத ரட்சைகளை சுமப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது கலத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுற்றரிப்பார் என்றான் என்பதே. இன்றைக்காக வாசிக்கப்பட வேண்டிய சுவிசேஷ வாக்கிய பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. வாழ்வு கொடுக்கும் திருவார்த்தையை வாசித்து கேட்டோம். அதற்கு மறுமொழியாக
நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளும்படியாய் பாடல் புத்தகத்திலே 24வது பக்கத்தில் இருக்கிற நிசியா விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் சேர்ந்து பயபக்தியோடு கடவுளுடைய சமூகத்துக்கு முன்பாக நாம் அறிக்கை செய்வோமாக. ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். இவர் வானத்தையும் பூமியும் காணப்படுகிறதும் காணப்படாதமான எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். சர்வத்திற்கு வல்ல பிதாவானவர். ஒரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் கடவுளுடைய ஒரே பேரான குமாரன். சர்வ காலங்களின் முன்னே பிதாவினிடத்தில் பிறந்தவர். சிருஷ்டிக்கப்பட்டவரே, கடவுள் என்று கடவுள், ஜோதி என்று ஜோதி, மெய்யான கடவுள் என்று மெய்யான கடவுள், பிதாவோடு ஏக வஸ்துவானவர். இவரை கொண்டு எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டன. இவர் மனிதராகிய நமக்காகவும் நமது ரட்சிப்பு நிமித்தமாகவும் பரலோகத்திலே இறங்கி பரிசுத்த ஆவியினால் கன்னிமரியாளுக்கு அவதரித்து மனிதனானார். பொந்து பிலாத்தின் கீழ் நமக்காக சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கப்பட்டார். வேத வாக்கியங்களின்படியே மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு ஏறி பிதாவின் வலது பார்சலில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரும் மரித்தோரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். இவர் ஆண்டவரும் உயிர்ப்பிக்கிறவரும் ஆமே. இவர் பிதாவின் என்றும் குமாரன் என்றும் புறப்படுகிறவர். பிதாவோடும் குமாரனோடும் ஏகமாய் தொழுது மகிமைப்படுத்தப்படுகிறவர். தீர்க்கதரிசிகளை கொண்டு உரைத்தவரும் ஆமே. பரிசுத்தமும் பொதுவுமான ஒரே அப்போஸ்தல சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்காக ஒரே ஞானஸ்நானம் உண்டென்று அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலையும் வரும் நித்திய ஜீவனையும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். ஆமென். அமர்வோம். இது தொடர்ச்சியாக நம்முடைய மாதர்கள் சிறப்பு ஞாயிறாக இந்த நாளிலே கொண்டாடுகிற போது, எனவே சிறப்பு பாடலை அவர்கள் பாடுவார்கள். தொடர்ச்சியாக 3 பாடலையும் அவர்கள் பாடி கடவுளை மையப்படுத்துவார்கள்.
வானதூதரின் துதி தொனித்தது. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்ற தொனியின் மகிழ்ச்சியாக இப்பாடல் தொனிக்கிறது.
இயேசு கிறிஸ்து அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்ற வண்ணமாக இதோ கன்னி மரியின் பாலகனாக நம் இரட்சகரும் தேவனுமாகிய இயேசு கிறிஸ்து. நாம் கடவுளுடைய செய்தியின் பாடலாக 160வது பாடல் 1 தொடங்கி 1 அதாவது 3-4 கவிகளை மாத்திரம் பாடும்படியாய் அதற்கு முன்பாக செய்திக்காக ஜெபம் செய்யும்படி நம்முடைய மாதர் சங்கத்தினுடைய தலைவி திருமதி ஜீவா மோகன் அவர்கள் ஜெபம் செய்வார்கள். கண்களை மூடி நாம் எல்லோரும் ஜெபம் செய்வோம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறவர், அவருக்கு தோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்தவருக்கு தோத்திரம். கிறிஸ்து இயேசு வருகை தருவதற்காகவே தோத்திரம். எங்களை நேசிக்கவல்ல எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உமக்கு தோத்திரத்தை ஏறடிக்கிறோம் அப்பா. அப்பா பிதாவே,
எங்கே 2-3 பேர் கூடி என்னுடைய நாமத்தை தொழுகிறீர்களோ அங்கு வருவேன் என்று சொன்ன தேவனே, நீரே வந்து இங்கு கூடியுள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. இதோ சுவாமி, இந்த நேரத்தில் மாதர்கள் கிறிஸ்துமஸ் ஆக கர்த்தாவே, பெண்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி கர்த்தாவே உம்முடைய வருகையை கர்த்தாவே நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதற்காக உமக்கு தோத்திரத்தை ஏறடிக்கிறோம் அப்பா. அதே நேரத்தில் இங்கு சிறப்பு செய்தியை கொடுக்க வந்துள்ள சிஸ்டர் பார்கவி பியூலா அவர்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் கொடுக்கும் செய்தியையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தருளும் ராஜா. அவர்கள் சென்னையிலிருந்து வருவதால் கர்த்தாவே, போக்கிலும் வரத்திலுமாக அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து நீ வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. அதே நேரத்தில் அவருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா பிதாவே, இதோ அவர்கள் கொடுக்கும் செய்தியானது 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் கர்த்தாவே எல்லோருக்கும் பயன் தரக்கூடியதாக இருக்க நீரே கிருபை புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. அதே நேரத்தில் கர்த்தாவே, எல்லாவற்றையும் நாங்கள் அவர்கள் கொடுக்கும் வசனங்களை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அண்டை வீட்டாருக்கும் மற்றவர்களுக்கும் கர்த்தாவே சாட்சியாக விளங்க நீரே கிருபை புரியும். இதோ அந்த வசனங்கள் யாவும் பசுமரத்து ஆணி போல கர்த்தாவே ஒவ்வொருவர் மனதிலும் பதிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, இம்மட்டுமாக காத்த தேவன் இனியும் காத்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். செய்திக்கு ஆரம்ப பாடலாக 160வது ஞான பாடலை பாடும் முதலாவது கவி 4வது கவி மாத்திரம் பாடி நாம் செய்திக்கு ஆயத்தப்படுவோம். சகோதரி அவர்கள் தேவ செய்தியை நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்வார்கள். அருள் பிறக்கும் போர் மகிழ்ந்து பாடுங்கள், நம்மையாற்றும் நன்மை என் முன்னணையிலே மாசூரியன தன்மை விளங்கு பிள்ளையே, ஆதி அந்தமே ஆதி அந்தமே மெய்யாய் மகிழவே வாழ்வேது மோட்சமே, அங்கே வானோர் பாடும் சங்கீதம் இன்பமே, ராஜாவின் ஊரில் ஆடும் மணிகள் ஓசையே, வாவா மோட்சமே வாவா மோட்சமே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்துல உங்களை எல்லாரையும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். உற்சாகமாய் ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் நம் மத்தியில பெரிதாய் கடந்து வந்திருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியில கிரியை செய்யும்படிக்காய் கடந்து வந்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த நோக்கத்திற்காக என்று சொல்லி அறியேன். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நேரத்திலே உங்களோட மத்தியிலே கொண்டு வந்து நிறுத்தினதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. பக்கத்துல இருக்கவங்களோட கை பிடிச்சுக்கோங்களேன். பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. நல்லா சத்தமா சொல்லுங்களேன், சந்தோஷமா சிரிச்சிட்டு சொல்லுங்களேன், நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆமென். கர்த்தருடைய தேவன் மத்தியில பெரியவரா இருக்கிறபடினால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படிக்காய் கடந்து வந்திருக்கிற உங்களை தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கர்த்தருடைய சத்தத்தை கேட்க போகிறோம். இவ்வளவு நேரம் தேவனை ஆராதித்தோம். அன்பு தாய்மார்கள் எல்லாம் ரொம்ப அழகா பாட்டு பாடினாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க பாடும்போது ரொம்ப அருமையா பாடினீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கர்த்தருடைய சத்தத்துக்கு நேராய் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய சத்தம் சாதாரணமானதல்ல. விழுந்து போகிறவனை தூக்கி எடுக்கிற வார்த்தையா இருக்கிறது.
முடக்கடிக்கப்பட்டவனை உருவாக்குகிற வார்த்தையா இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல எந்த நோக்கத்திற்காக கர்த்தர் நம்மை முன்குறித்து கொண்டு வந்தார் என்பதை அறிய மாட்டோம். உங்களோட பக்கத்துல இருக்கவங்க பத்திரமா இருப்பாங்க. இங்கும் அங்கும் யாரும் என்ன பண்ண வேண்டாம், திரும்பி பார்க்க வேண்டாம், யாரிடத்துல பேச வேண்டாம். நம்ம கையில மொபைல் போன்ஸ் இருக்குமே, ஆனால் அத பத்திரமா சைலண்ட் மோடுக்கு மாத்திட்டு அப்படியே பக்கத்துல வச்சுட்டு இப்போ ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிற நேரம். இந்த வார்த்தை எப்படிப்பட்டது தெரியுமா? உருவாக்குகிற வார்த்தையா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு பெண்கள் தானே ஞாயிறை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. பெண்கள் ஞாயிறு. பெண்களை குறித்து வேதாகமத்துல அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பெண்களை தேவன் வேதாகமத்துல விசேஷமானவர்களாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியாக சில காரியங்களை, என்னுடைய சில சாட்சிகளை உங்களோட மத்தியில நான் சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகிறேன். என்னுடைய பெயர் பார்கவி என்கிறதான பியூலா. பார்கவி என்கிறதான பியூலா. நான் ஒரு இந்து குடும்பத்துல பிறந்ததான ஒரு பிள்ளை. இயேசுவை அறியாத ஒரு குடும்பம். இயேசுனா யாருன்னே தெரியாது. அவரும் எல்லா தெய்வர்களை போல அவரும் ஒரு தெய்வம் என்று சொல்லி ஆராதித்த நாட்கள் உண்டு. இயேசுவை எனக்கு சுத்தமா பிடிக்காது. சின்ன வயசுல இருந்து இயேசுவை குறிச்சு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அவர் மேல ஒரு ஈடுபாடு எனக்கு இல்ல. சின்ன வயசுல இருந்து என்ன காரியத்தை நாங்கள் ஆராதித்திருந்தோம் என்றால், புறஜாதியின் குடும்பத்துல பிறந்த ஒரு பிள்ளை சர்பத்தின் ஆவியை தான் தன்னுடைய சொந்த தெய்வமாக வணங்கி கொண்டிருந்த ஒரு குடும்பம் நாங்க. ஹல்லேலூயா. சின்ன வயசுல இருந்து எனக்குள்ள என்ன ஆசை அப்படின்னு பாத்தீங்கன்னா, குட்டி பிள்ளைங்க எல்லாரும் சொல்லுவாங்க, பெருசாயிட்டா டாக்டர் ஆகணும், டீச்சர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் சொல்லுவாங்க. நான் சின்ன வயசுல இருந்து என்னோட வந்து கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லிருப்பேன்னா, பெருசாயிட்டு சர்பத்தின் ஆவி எனக்குள்ள வந்து குறி சொல்லணும் அப்படிங்கறத என்னோட ஆசை என்று சொன்னேன். இப்படியாக குடும்பத்துல எல்லாரும் குறி சொல்வாங்க. அவங்கள பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டு நானும் எப்படியாவது பெருசாயிட்டு எல்லா ஊர்களிலும் பார்கவி என்கிறதான பேரு ஃபேமஸ் ஆகணுங்கிறதா என்னுடைய லட்சியமே. ஏனென்றால் குறி கேட்பதற்கு பல இடங்களில் இருந்து எங்க வீட்டுக்கு வருவாங்க. டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே என்ன பண்ணுவாங்க, குறி சொல்வாங்க. எல்லாம் வேன் எடுத்துட்டு வருவாங்க. வேலூர்ல இருந்து, திருவண்ணாமலையில இருந்து, காஞ்சிபுரம்ல இருந்து, சவுத் சைட்ல இருந்து, பல பகுதிகளில இருந்து குறி கேட்கும்படிக்கு வருவாங்க. இத பார்த்து கொண்டே வளர்ந்தனா பயங்கரமான பக்தி. சிறு வயதிலே தீ மிதிச்சிருக்கேன், 21 days உபவாசம் இருந்திருக்கேன். இப்படியா பயங்கரமான பக்தி வைராக்கியத்துக்குள்ள இருந்தனா இங்க பொட்டு வைக்க ஆரம்பிச்சா இது வரைக்கும் போய் நிக்கும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல பிறந்த என்ன கர்த்தருடைய ஆவியானவர் 2012 அடியேனை சந்தித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2012 நான் காலேஜ் படிச்சிட்டு இருக்க நேரம், முடிக்க போற ஸ்டேஜ்ல எனக்கு என்னோட குடும்பத்துல இருக்கிற என்னோட சொந்த அத்தமார்கள் என்ன பண்ணாங்க, அவங்களோட மகனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு பில்லி சூனிய கட்டுகளை எனக்கு விரோதமா ஏவி விட்டாங்க. ஏவி விட்டதுல 2 வருஷம் என் சரீரத்துல இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்கள் என்ன அலக்கழிச்சிட்டு இருந்தது. மரணத்துக்கு ஏதுவாய் போகிற நேரத்துல இயேசுவை யாருன்னு தெரியாது. ஆனா ஒரு காரியத்தை நான் அறிந்து கொண்டேன். தாயின் வயிற்றுல இருக்கும் பொழுது நான் இயேசுவை அறியல, இந்த பூமிக்கு வந்த பொழுதும் நான் அறியல. ஆனால் நான் அறியாத தெய்வம் என்னை அறிந்திருந்தபடினால் ஏற்ற நேரத்துல தாயின் வயிற்றிலிருந்து என்னை பிரித்து எடுத்தார். ஹல்லேலூயா. இப்படியா என்னுடைய நாட்கள் கடந்து போனது. இப்படி பில்லி சூனிய கட்டுகளினால் மரண ஸ்டேஜ். இன்னும் 7 daysல நான் மறிக்க போகிற தருவாயில உங்களை போல இருக்கிறதான ஒரு கிறிஸ்தவ சகோதரி, ஒரு ஆன்டி என் அம்மாட்ட வந்து சொன்னாங்க, வாலிப நாட்கள்ல இந்த பிள்ளைய வச்சுட்டு இவ்வளவு கஷ்டப்படுறியே என்று சொல்லிட்டு என் மேல இருக்க அந்த ஸ்பிரிட்டை வெளியில எடுக்கிறதுக்கு பல இடங்களில ஓடினோம், பல கோவில்களில அலைஞ்சோம், அநேக பணங்களை செலவு பண்ணணும். இருக்கிற நகை எல்லாமே அம்மா வித்துட்டாங்க. காசே இல்ல வீட்டுல, வட்டிக்கு பணம் வாங்க ஆரம்பிச்சாங்க. எல்லாமே இப்படியா இருந்த பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன். ஃபைனல் ஸ்டேஜ். வீட்டுக்கு மூத்த பிள்ளை, குடும்பத்துல எல்லாருக்குமே பையன் தான்.
பிறந்த ஒரு ஃபர்ஸ்ட் பிள்ளை நான் தான் பெண்ணா பிறந்த வீட்டுல. ஹல்லேலூயா. இப்படியாய் தாயோட வேதனை. திருமணம் செய்து கொடுத்து நல்லபடியா வாழ வைக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா எனக்கு இருந்த காரியம் இன்னும் 7 நாள்ல நான் மறிக்க போகிறேன் என்கிறதான சத்தத்தை என் தாயார் கேட்ட உடனே கதற ஆரம்பித்தாங்க. இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு ஆன்டி எங்க அம்மாட்ட சொன்னாங்க, ஏசுன்னு ஒரு தெய்வம் இருக்காரு, அந்த தெய்வத்துக்கிட்ட உன் பிள்ளைய கொண்டு வா, நிச்சயமா அந்த இயேசு என்ன பண்ணுவார் தெரியுமா, உன் பிள்ளைக்கு சுகம் கொடுப்பாரு என்று சொல்லி சொன்னாங்க. உடனே அம்மா ஏற்றுக்கல. ஏன் தெரியுமா, பல ஆயிரம் தெய்வர்களை வீட்டுக்குள்ள வச்சு வணங்கி குறி சொல்லிட்டு இருந்த எங்களுக்கு இயேசுங்கிறவர் அவரும் ஒரு தெய்வம் தான், ஆனா அவர் தான் தெய்வங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. நாட்கள் ரொம்ப மோசமா போயிட்டே இருந்துச்சு. பல்ஸ் எல்லாம் டவுன் ஆயிட்டே இருந்துச்சு. கண்ணெல்லாம் மூடிடுச்சு. ஆண்டவர் என் செவிகளை மாத்திர திறந்து வைத்திருந்தார். ஏன் தெரியுமா, சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சொல்லி சொல்லி அழுகிறத என் காதுகளிலே கேட்டு உங்க மத்தியில சாட்சியாய் நிறுத்தும்படிக்காக. ஹல்லேலூயா. 2012 மார்ச் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று முதலாவதாக என்னுடைய கால் சபையிலே பட்ட நாள். ஹல்லேலூயா. 2012 மார்ச் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று முதலாக சுகத்தை வேண்டி இயேசுவை தேடி தேவாலயத்துக்குள்ளாக வருகிறோம். வந்து பார்த்தா சிலைகள் எல்லாம் வழிபட்டு கொண்டிருந்த எங்களுக்கு உள்ள வந்தா தேவனோட வார்த்தையாய் சுற்றி இருக்கிறது. பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி அநேக வார்த்தைகள். அப்போ எல்லாரும் தேடினாங்க, இங்க எங்க இருக்கிறார் இயேசு? சுற்றி எல்லாமே வார்த்தையா இருக்கிறது, இயேசு எங்க இருக்கிறார் என்று சொல்லி தேடினோம். இதை அறியாதிருந்த நாங்கள் அந்த ஜெப ஆலயத்திலே இருந்ததான ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய ஜெப அறையிலே ஜெபித்து கொண்டு இருக்கிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், இதோ உலகம் எங்கும் பயன்படுத்துகிற என்னோட பாத்திரத்தை சரியான நேரத்துல இதோ நான் வாசல் வழியாய் கொண்டு வந்துட்டேன். உன் ஜெபத்தை விட்டு எழுந்து உன் கரத்தை போ அந்த பிள்ளை மேல வை, நான் காரியத்தை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். என்னை பெணம் கொண்டு போறது போல கொண்டு போயிட்டு இதே மாதிரி ஒரு சேர்ல என்னை படுக்க வச்சிருந்தாங்க. எல்லாருமே சுத்தி அழுகுறாங்க. பிகாஸ் நான் இன்னும் கொஞ்ச நாள்ல செத்துற போறேன், சாக போகிற மரணத்தை நோக்கி கொண்டு இருக்கிறேன். கதறி கதறி அழுகுறாங்க. அப்ப எங்க மம்மி என்ன பண்ணாங்க, இதே போல ஒரு முந்தியை இப்படி பிடிச்சிட்டு சர்ச்ல முழங்கால் படிட்டு, இயேசுவே நீ எங்க இருக்கிறேன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் சொல்றத மாத்திரம் கேளுங்க, ஏன் உயிரை எடுத்துட்டு என் பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்துருங்க என்று சொல்லி என் அம்மா கதறினாங்க. ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஒரு ஜீவனை எடுத்து மற்றவருக்கு கொடுக்கிற தேவன் அல்ல, 2 ஜீவனையும் ஜீவனோடு வாழ வைக்கிற தேவனா இருக்கிறா. ஹல்லேலூயா. அந்த நேரத்துல அந்த ஊழியக்காரர் என் தலையில கை வைத்து ஜெபித்த பொழுது என் முகத்துல இருந்த பிளாக் ஸ்பாட்ஸ், முகம் கை கால்கள் எல்லாமே வெறும் பிளாக் ஸ்பாட்ஸ், கரும்புள்ளிகளா இருக்கும். அவர் ஜெபித்த உடனே என் சரீரத்தில் இருக்கிற காரியங்கள் fraction of minutesல எல்லாமே மாறினது. ஹல்லேலூயா. என் சரீரத்துல 1 2 இல்ல 7 அசுத்தாவிகளை ஏற்றி வைத்திருந்தார்கள். 7 பிசாசும் 2 வருஷமா என்னை முடக்கடிக்க செய்தது. இதுல இருந்து ஜெபிக்கும் பொழுது ஸ்பாட்ல எனக்கு விடுதலையை தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த நாளிலே தேவன் எனக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு நாளாக வைத்திருந்தார். இன்றைக்கு கர்த்தர் தாயின் வயிற்றுல உருவாகிறதுக்கு முன்பதாகவே என்னை பெயர் சொல்லி அழைத்து அவருடைய திட்டத்தையும் தீர்மானத்தையும் தாயோட வயிற்றுல நான் இருட்டு அறையில தான் இருந்தேன், தேவனை அறியாம தான் இருந்தேன். ஆனா தேவன் என்னை சந்தித்ததுக்கு அப்புறம் நான் சொன்னேன், ஆண்டவரே என் தாயின் வயிற்றுல நான் இருட்டு அறையில இருந்தது உண்மைதான், ஆனா நான் இப்ப சொல்றேன் ஆண்டவரே, நான் இருட்டு அறையில இல்ல, உம்முடைய தரிசனத்தின் வெளிச்சத்துல என் தாயின் வயிற்றுக்குள்ள நான் உலாவி கொண்டிருந்தேன். நான் உம்மை அறியல ஆண்டவரே, நீர் என்னை அறிந்திருந்து ஏற்ற நேரத்துல என்னை பிரித்தெடுத்து எதற்காக, உம்முடைய நாமத்தை சொல்லும்படிக்காக. ஹல்லேலூயா. இப்படியாய் நாட்கள் கடந்தது. திருமணமானது. கிறிஸ்டியன்ல எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. முழு குடும்பமும் என்னால ரட்சிக்கப்பட்டது. ஸ்கூல் டீச்சரா இருந்தேன். 11th and 12th அக்கவுண்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் டீச்சர். ஹல்லேலூயா. 2019 கர்த்தருடைய ஆவியானவர் அடியேனை சந்தித்து சொன்னார், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி எக்ஸாமை கிளியர் பண்ணி நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஜாபுக்கு போக வேண்டிய நேரத்துல கர்த்தருடைய ஆவியானவர் அடியேனை சந்தித்து சொன்னார், உன் ஜாபை விட்டுரு, உனக்கு வந்த இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரை கிழிச்சு போடுறு,
எதற்காக உன்னை ஜீவனோடு நான் வைத்திருக்கிறேன் என்று தெரியுமா? நீ வேலையில போய் சம்பாத்தியம் பண்ணி நீ வைத்த அதுல குடும்பம் நடத்தும்படிக்காக நான் இந்த வேலையை உனக்கு கொடுக்கல, இதுல பாஸ் பண்ண நான் உனக்கு வைக்கல. எதற்காக தெரியுமா? உன் கட்டுகளை நான் உடைத்தேன் அல்லவா? அநேக ஜனங்களுடைய கட்டுகளை உடைக்கும்படிக்காக உன் வேலையை விட்டுட்டு வா என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார். 2021 என்னுடைய வேலையை விட்டு 2022 கடைசியில இந்த நவம்பர் டிசம்பர்ல கர்த்தருடைய ஆவியானவர் என் கரத்தை பிடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2.5 வருஷம் கர்த்தருடைய ஊழியத்தை பல இடங்களில தேவன் செய்யும்படிக்கு அடியேனுக்கு கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட காரியத்துக்கு என்று தேவன் என்னை அழைத்தார் என்றால், சின்ன வயசுல இருந்தே குறி சொல்லதான் ஆசை என்று சொல்லி நான் அறிந்தேன் இல்லையா? இதுதான் என்னுடைய நோக்கமாக கொண்டிருந்தேன். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் என்னை சந்தித்த போது சொன்ன வார்த்தை, அந்த ஊழியக்காரர் மூலியமாய் சொன்னார். 2012 சொன்ன காரியம் என் தலைமையில கை வச்சு சொல்லி ஜெபித்த போது, எந்த சர்பத்தின் ஆவி உனக்குள்ள வந்து நீ குறி சொல்லணும் சொல்லி ஆசைப்பட்டியோ, இதோ கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறார், இதோ இந்த நாளிலிருந்து தேவன், நீ அறியாத தேவன், அவருடைய வார்த்தையை உன் வாயிலே வைத்து உன்னை தீர்க்கதரிசியாய் அழைக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் அழைத்தார். ஹல்லேலூயா. 2012 கர்த்தர் எனக்கு அப்படிப்பட்ட காரியத்தை கொடுத்தார். 2வது காரியம், எந்த பில்லி சூனிய கட்டு உன்னை அலக்களித்து மரணத்துக்கு ஏதுவாய் உன்னை கொண்டு போனதோ, அந்த பில்லி சூனிய கட்டுகளை உடைக்கிற தேவனுடைய வல்லமை உனக்குள்ளாக வைத்து நான் உன்னை வெளியில கொண்டு வருவேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார். 2012 மார்ச் 9 தேவன் எனக்கு வாக்கு கொடுத்தார். 2018 கர்த்தருடைய ஆவியானவர் செயல்பட ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. இந்த நாளில நாங்கள் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து, ப்ராப்பர்சி ஊழியத்தை கொடுத்து கர்த்தர் பல இடங்களில பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். இந்த வாலிப நாட்களை நான் தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்தேன். எனக்கு விருப்பமான அநேக காரியங்கள் உண்டு. எனக்கு இன்றைக்கு 33 வயதாகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை பார்த்து சொன்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தருடைய வேதத்தை எடுத்துட்டு என் பின்னாடி கடந்து வா என்று சொன்னார். அவரிடத்துல கடந்து போனேன். இன்னைக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவன் நான் அறியாத வேளையில உங்கள் மத்தியில கொண்டு வந்து நிறுத்தினதுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கொண்டு இருக்கிற உங்களை தேவன் எப்படி செய்வார் என்றால், புற ஜாதியின் குடும்பத்திலிருந்து என்னை பிரித்தெடுத்து தேவன் இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்வாரே, ஆனால் உங்களை கொண்டு தேவன் செய்யாமல் இருப்பாரோ? நான் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தேன். அவர் வேண்டாம் என்ற சொன்னதான காரியத்தை விட்டு விலகினேன். கர்த்தருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பித்தேன். வேதம் எனக்கு தெரியாது, பைபிள் வாசிக்க தெரியாது, ஆபிரகாம் யாரும் தெரியாது, ஈசாக்கு யாரும் தெரியாது, தானியேல் யாரும் தெரியாது. ஆனால் டெலிவரன்ஸ் ஆயிட்ட உடனே எனக்கு ஒரு வேதாகமத்தை பரிசாக கொடுத்தார்கள். இது என்னது என்று சொல்லி கதை புஸ்தகத்தை போல இரவு நேரங்களிலே படிக்க ஆரம்பித்தேன். நைட்டு 11 மணிக்கு படிக்க ஆரம்பித்தேன். விடிய காலையில் 5 மணி வரைக்கும் படிக்க ஆரம்பித்தேன். இப்படியாய் நாட்கள் போய்கொண்டே இருந்தது. 3வது மாதத்துல கடைசி 3 மாசம் முடிய போறதுக்குள்ளாக வேதத்தை நான் ஆழமாய் படிக்க என்னுடைய அறையிலே ஒரு பிரகாசத்தை நான் கண்டேன். அந்த சத்தத்தை நான் கேட்க ஆரம்பித்தேன். எனக்கு எதுவுமே தெரியாது, வேதமே தெரியாது, இண்டெக்ஸ் என்ன இருக்குன்னே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, 0 பைபிள்ல. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். இந்த வார்த்தைகளின் ஆழங்களை நான் 5 டைரி முழுவதும் எழுத ஆரம்பித்தேன். இன்றைக்கு பல இடங்களில அந்த வார்த்தைகளை பேசும்படிக்கு தேவ ஆவியானவர் கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கிறது. முடக்கடிக்கப்பட்டவனை எழுப்பி நின்று பேச செய்கிற வார்த்தையா இருக்கிறது. புறக்கணிக்கப்பட்டவனை இழுத்து கொண்டு வந்து நிறுத்துகிற வார்த்தையா இருக்கிறது. வெளியில பார்க்கும் போது நல்லா சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கலாம். இருதயத்துக்குள்ள இருக்கிற காரியங்களை வெளியில சொல்லாம சந்தோஷமா மத்தவங்களுக்கு முன்னாடி இருக்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய ஏக்கத்தையும் உங்களுடைய விருப்பத்தையும் உங்களுடைய உடைக்கப்பட்ட நிலைமையோ ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு அநேகருக்கு ஜெபிக்க முடியல, துதிக்க முடியல, சபைக்கு சரியான நேரத்துக்கு வர முடியல. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பலவீன நாட்களில ஜெபிக்க முடியாமல் போகலாம், துதிக்க முடியாமல் போகலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறார், ஜெபிக்க முடியலையா? பலவீனங்கள் இருக்கிறதா? போராட்டங்கள் இருக்கா? பாடுகள் இருக்கா?
வியாதிகள் இருக்கா? ஆண்டவர் சொல்லாரு, பேசும் பொழுதே கேட்கிற தேவனா இருக்கிறேன். நீ என்கிட்ட பேசு, நான் கேட்கிற தேவனா இருக்கிறேன். அவர் செவி கொடுக்கிற தேவனா இருந்தார். எப்படி என்றால், பக்தி உள்ளவனை கர்த்தர் நமக்காக தெரிந்து கொண்டா. அடியேனை அப்படிதான் கர்த்தர் தெரிந்து கொண்டா. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மத்தியில வெளிப்பட அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். என்னை கொண்டு கர்த்தர் செய்வாரானால் உங்களை கொண்டு செய்யாமல் இருப்பாரோ? அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அவர் காற்றை சிருஷ்டித்தவர், பர்வதங்களை உண்டாக்கினவர், பூமியில உயர்ந்த ஸ்தலங்களிலே உலாவுகிற தேவனா இருக்கிறார். மனுஷனுடைய அந்தகாரத்தை வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அவருடைய நாமம் கர்த்தர் என்பதே. அவர் பயங்கரமானவர். அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். மரித்தவனை ஜீவனோடு எழுப்பி நிற்கார செய்து பேச வைக்கிற தேவனா இருக்கிறார். மரித்தவனை பேச வைக்கிற தேவன் சூழ்நிலையை மாற்றுவது எம்மாத்திரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்து பார்த்து பயந்து நொந்து போய் உட்கார்ந்து இருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லாரு, உன் பிரச்சனை கிட்ட போய் சொல்லுமா, உன் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்று. இவ்வளவு நாட்கள் பிரச்சனை குறித்தும் பாடுகளை குறித்தும் உபத்திரவங்களை குறித்து பேசிக் கொண்டிருந்தாயே, இனி அந்த காரியத்துல உன் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை உன் பிரச்சனைய பார்த்து நீ சொல்லு. ஆண்டவர் இந்த ஆலயத்தை நேசிக்கிறவரா இருக்கிறாரா? ஆண்டவர் ஆலயத்தை பார்க்கிறவரா இருக்கிறாரா? இல்ல, ஆலயத்துல இருக்கிறதான உங்களையும் என்னையும் ஆண்டவர் பார்க்கிறவரா இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதுக்கப்புறம் சபை கூடி வரும்போது எதற்காக நம்ம வரப்போறோம்னா, பிரச்சனையை சுமந்து கொண்டல்ல, பாடுகளை சுமந்து கொண்டல்ல, சோத்திர பலிகளை சுமந்து கொண்டு ஆண்டவரை சந்திக்கும்படிக்காய் கடந்து வருவோம். தேவைக்காக ஆண்டவரை தேடுவதில்ல, தேவையே அவர்தான் சொல்லி தேட போறோம். ஆண்டவரே, என் வயிற்று வலியை தொடுங்க இல்ல, என் முதுகு வலியை தொடுங்க இல்ல, என் பிரச்சனையை தொடுங்க இல்ல. ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறா, பிரச்சனையை தொடுங்க சொல்லாதீங்க, ஆண்டவரே என்ன தொடுங்க. உங்க பிரச்சனை எல்லாவற்றையும் அவர் மாற்றுவா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு சரீர பலவீனத்தோடு உட்கார்ந்து இருக்கிற உங்களை ஆண்டவர் பலப்படுத்துகிற நேரமா இருக்கிறது. அவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறவரா இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், இருதயத்தை சிந்தனையை கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராய் கொடுங்க. பேசுகிறது பார்க்கவே பியூலா இல்ல, கர்த்தருடைய ஆவியானவரா இருக்கிறார். அவர் மனிதனை மறைத்து வெளிப்படுகிற தேவனா இருக்கிறார். இன்றைக்கு அவர் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பெண்களை குறித்த அநேக காரியங்களை நாம் கேட்டிருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் சில காரியங்களை பெண்களுக்கு என்று வைத்திருக்கிறார். பெண்களுக்கு மாத்திரமல்ல, அனைவருக்குமே. கிறிஸ்துவுக்குள்ளாக ஆண் என்றும் பெண் என்றும் இல்ல, எல்லாருமே எப்படி இருக்கிறோம்? சமமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், எப்படிப்பட்டவர்களை தேவன் தேடுகிறார், எப்படிப்பட்ட பெண்களை ஆண்டவர் இன்னைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார் என்றால், முதலாவது காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை தேவன் தேடுகிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் தேடுகிறார். இரண்டாவது காரியம், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் தேடுகிறார். ஜெபிக்கிறவங்களை தேடுறாரு, சத்தத்தை கேட்கிறவங்களை தேடுறாரு. மூன்றாவது காரியம், தரிசனங்களை காணுகிறவர்களை தேவன் தேடுகிறார். நான்காவது காரியம், பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் தேடிக்கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு எல்லாரும் சொல்ல போறோம், ஆண்டவரே நீங்க தேடுகிற பிள்ளை நாதான் ஆண்டவரே. இவ்வளவு நாட்கள் உங்களுடைய வேதத்தை மறந்ததுண்டு, ஜெபிக்க மறந்ததுண்டு, பல காரியங்கள் நிமித்தம் மொபைல் வச்சு ஸ்க்ரால் பண்ணி பார்த்ததுல ரொம்ப விழுந்து போயிடுச்சு ஆண்டவரே. மத்தவங்களோட ரொம்ப பேசுறதுல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டு உங்களை மறந்துட்டு ஆண்டவரே. இனி அப்படி இல்ல ஆண்டவரே. பரலோகம் யாரை தேடுது தெரியுமா? உங்களையும் என்னையும் தேடிக்கொண்டு இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய எதையோ தேடி தேடி ஓடி போயிட்டு கீழே விழுந்து போகிற சூழ்நிலை தான் நமக்கு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பிரச்சனைக்கு சொல்யூஷனை தேடி பல இடங்களில போய் கொண்டிருக்கிற நம்முடைய கால்களை ஆண்டவர் சொல்றாரு, அந்த கால்கள் பிரச்சனை மாற்றுகிற இடத்திற்கு போக வேண்டாம், உன்னதற்கு நேராக திருப்பும்படிக்காய் தேவன் அழைக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறது, ஜெபிக்கிற பிள்ளைகள், தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்கள், தரிசனத்தை காண்கிறவர்கள், பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துற பிள்ளைகள் நாங்க தான் என்று சொல்லி நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த ஆவியானவர் இந்த காலை நேரத்திலே உங்களுக்குள்ளாக செயல்பட கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். அப்படியானால் தேடுகிற பிள்ளைகள் இவங்களதான் ஆண்டவர் தேடுகிறார் தெரியுது. அப்ப இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்?
என் சிந்தனையில இருக்கிற அக்கிரம சிந்தனைகளை நான் வெறுக்க வேண்டும். என்னை நான் வெறுக்க வேண்டும். மற்றவர்களை குறை பேசுறதுல இருந்து நான் வெளியில வரணும். மற்றவங்க மேல பொறாமைப்படுகிறத நான் வெளியில வரணும். மற்றவங்களை இழிவாய் பேசுகிற காரியத்திலிருந்து நான் வெளியில வரணும். ஆண்டவர் எதை வெறுக்கிறார்? அக்கிரம சிந்தை உங்க இருதயத்துக்குள்ளாக, என் இருதயத்துக்குள்ளாக இருக்குமே ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன் ஜெபத்திற்கு செவி கொடுக்கவே மாட்டார். பல மணி நேரம் உபவாசித்து ஜெபித்தாலும் சரி, சாப்பிடாம தண்ணி குடிக்காம உட்கார்ந்து கதர்னாலும் சரி, அக்கிரம சிந்தை மற்றவர்களை குறித்து நமக்குள்ள இருக்குமே ஆனால் தேவ ஆவியானவர் அப்படிப்பட்ட ஜெபத்திற்கு அவர் செவி கொடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் எப்படிப்பட்டவர்களுக்கு செவி கொடுக்கிறார்? யாரை கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிறார்? ஜெபிங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மற்றவருக்கு விரோதமாய் பேசுவோமே ஆனால், வாயை திறப்போமே ஆனால், ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய சாயல்ல அவருடைய ரூபத்துல உண்டாக்கப்பட்ட புற ஜாதி பக்கத்துல இருக்கிற பிள்ளைகளை குறித்து பேசுவதற்கு நமக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை. ஏனென்றால் ஒவ்வொருவரும் யாரோட சாயல்ல உண்டாக்கப்பட்டிருக்கோம்? தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்டிருக்கோம். தேவனுடைய ரூபத்தை தரித்திருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய சிந்தனையில பாவங்கள் எழுமையானால் இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே அவர் முள்முடியை சுமந்தார். எதற்காக தெரியுமா? நம்முடைய சிந்தனையிலே எழுகிறதால பாவத்தை மேற்கொள்வதற்காக. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர்ட்ட சொல்ல போறோம், ஆண்டவரே நீ தேடுகிற பிள்ளை நான் தான் ஆண்டவரே, இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தேடுகிற பிள்ளை நீதான். உன்னை நான் தாயின் வயிற்ற உருவாகும் முன்னாடியே பெயர் சொல்லி அழைத்து நீ அறியாதிருந்த போதிலும் என் நாமத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த நாமம் என்ன தெரியுமா? அதிசயம். அவர் எப்படிப்பட்டவர்? அதிசயமானவர். நீங்களும் நானும் யாரு? நம்முடைய அப்பா அதிசயமானவர்னா அப்ப நீங்களும் நானும் யாரு? அதிசயம். பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் அவரை பாடும். பிரமிக்கத்தக்க அதிசயம். இன்னைக்கு பார்க்கிறவர்கள் நம்மளை எப்படி பார்ப்பாங்க? அதிசயமாய் பார்ப்பாங்க. ஏன் தெரியுமா? நம்முடைய தகப்பனுடைய நாமம் அதிசயமா இருக்கிறது. அதிசயமான நாமத்தை கொண்டிருக்க உங்கள் மத்தியில ஆண்டவர் அதிசயமான காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அதற்கு தேவன் சொல்லுகிற காரியம், தேடுகிற பிள்ளைகளா நீங்களும் நானுமா இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா காரியத்தை விட்டு விட்டு தேவனுக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார், எழும்பு எழும்பு சீயோனே, வெறுமையாய் உட்காராதே. நீங்க உட்கார்ந்திருக்க ஆட்கள் கிடையாது. கர்த்தருடைய சமூகத்துல போராட வேண்டியதான ஜனங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், எழும்பு எழும்பு. ஏசாயாவின் புத்தகம் 52வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்பீர்களானால் அதுல சொல்லப்பட்டிருக்கு, எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கோ. ஆண்டவர் சொல்ல முதலாவது காரியம், எலும்பிரு, வல்லமையை தரித்துக்கோ. இரண்டாவது காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயாவின் புத்தகம் 51வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறார், எலும்பு எலும்பு பெலன் கொள்ளும்படிக்கு எலும்பு. ஹல்லேலூயா. முதலாவது காரியம் வல்லமையை தரித்து கொள்றதுக்கு எலும்புமா. இரண்டாவது காரியம் பெலன் கொள்ளும்படிக்கு எலும்பு. மூன்றாவது காரியம் அதே ஏசாயாவின் புத்தகம் 52:2 சொல்லுது, தூசியை உதறி விட்டு எலும்பு. நான்காவது காரியம் எபேசியர் 5:14 சொல்லப்பட்டிருக்கு, உன் தூக்கத்தை விட்டு எலும்பு. ஹல்லேலூயா. 4 காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். எதை விட்டு எழும்பணும்? வல்லமையை தரித்து கொள்ளும்படிக்காய் எழும்பணும், பெலன் கொள்ளும்படிக்காய் எழும்பணும், தூசியை உதறி விட்டு எழும்பணும், என் தூக்கத்தை விட்டு நான் எழும்பணும். ஆண்டவர் சொல்லுகிறார், வல்லமையை தரித்துக்கோ. கர்த்தர் கொடுக்கிற வல்லமை சாதாரணதல்ல. அவர் சொல்லுகிறார், வல்லமையை தரித்து கொள்ளும்படிக்கு உன்னுடைய அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கோ. அந்த அலங்காரத்தின் வஸ்திரம் என்ன? கர்த்தர் நம்மள வைத்திருக்கதான அபிஷேகம். ஹல்லேலூயா. இவ்வளவு நாட்கள் அந்த அபிஷேகத்தை மறந்து போயிருக்கலாம். நான் ஜெபித்தா பரலோகம் கேட்குமா என்று சொல்லி சந்தேகத்தோடு இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காலை நேரத்துல நீ எழும்புமா, என்னுடைய வல்லமை உனக்குள்ள வெளிப்படும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். நீ எழும்புமா, என்னுடைய பெலன் உனக்குள்ள கிரியை செய்யும். நீ எழும்பு, கர்த்தர் உங்களுக்குள்ள இருந்து எழும்புகிறவரா இருப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் எப்படியாய் சொன்னது? தூசியை உதறி விட்டு எழும்பு. அப்படியானால் நமக்கு விரோதமாய் உறவுகள் மத்தியில, வேலை செய்கிற ஸ்தலங்களில நமக்கு விரோதமாய் அநேக வார்த்தைகளால பேசி
வெளியில வரக்கூடாதபடிக்கு, கர்த்தருடைய சமூகத்துல நிற்க கூடாதபடிக்கு அநேக வார்த்தைகள் நம்மளை பலவீனப்படுத்தி உடைத்து இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லாரு, ஓ ட்ரெஸ் மேல லைட்டா ஏதாவது தூசி ஏதாவது பட்டுட்டா என்ன பண்ணுவீங்க? நீங்களும் நானும் தூசியை என்ன பண்ணுவோம்? தள்ளி விடுவோம்ல. மேல அழுக்கா இருக்குன்னு மத்தவங்க சொன்னா உடனே என்ன பண்ணிடுவோம்? அதை தட்டி விட்டு அதை குறிச்சு நினைக்காம அப்படியே கடந்து போயிட்டே இருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பு தேவனுடைய பிள்ளைய, உங்களை கர்த்தர் நேசிக்கிறபடினால் அந்த ஆவியானவர் இந்த காலை நேரத்துல உங்களை குறிச்சு பேசிட்டு இருக்கார். தூசியை உதறி விட்டு நீ எழும்புமா. உலகத்துல இருக்கிறவன் உன்னை குறித்து 1000 வார்த்தைகள் பேசலாம், ஆனா உன்னதமானவர் சொல்றாரு, 1000 வார்த்தைகளை குறிச்சு கவலைப்படாத. உன்னை குறித்து நான் பேசுகிற ஒரே ஒரு வார்த்தையானாலும் அது நன்மையாக தான் பேசுவேன் என்று சொல்லிட்டேன். ஹல்லேலூயா. அப்படியானால் நான் தூசியை உதறிவிட்டு எழும்பும்போது கர்த்தர் எனக்குள்ள இருந்து எழும்பி மகிமையாய் வெளிப்படுகிறவராய் இருக்கிறார். 4வது காரியம், தூக்கத்தை விட்டு எழும்பு. தூக்கங்கிறது என்ன தெரியுமா? அதிகாலையில நல்லா தூங்குவோம். ஜெபிக்கணும்னு நினைக்கும் போதுதான் ஆழ்ந்த நித்திரை வரும். வேதத்தை எடுத்து படிக்கணும்னு உட்காரும் போதுதான் கண்ணுல அப்படியே தூக்கமா வரும். மொபைல்ல ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருப்போம், அப்ப தூக்கமே என்ன பண்ணாது? வரவே வராது. இதோ பைபிளை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆழ்ந்த நித்திரை தான் எல்லாருக்குமே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தூக்கத்தை விட்டு எழும்புமா. ஆழத்துக்குள்ளாக கர்த்தர் கொண்டு போவாரே. ஆனால் தூக்கம் என்கிறது உங்களுடைய சூழ்நிலை, முடக்கப்பட்டிருக்க சூழ்நிலை நிமித்தம், பலவீனத்து நிமித்தம் அப்படியே தூங்கிட்டே இருப்போம். ஆண்டவர் சொல்லுற, சூழ்நிலை உடைக்கிற தேவனுடைய வல்லமைய இன்னைக்கு காலை நேரத்துல உங்கள் மேல தெய்வன் வைக்கும்படிக்காய் இறங்கி வந்திருக்கிறவரா இருக்கிறா. அப்ப ஆண்டவர்கிட்ட சொல்ல போறோம், ஆண்டவரே இவ்வளவு நாட்கள் பலன் இல்லாம வல்லமை இல்லாம நான் விழுந்து போயிட்டு இருந்தேன். ஆண்டவரே இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், விழுந்து போனவனை தூக்கி எடுக்கிற கரம் இன்றைக்கு நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறது. அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், வல்லமையை தரிச்சு கொள்ளுமா, உன்னுடைய பலத்தை தரிச்சுக்கோ, தூக்கத்தை விட்டு எழும்பு, தூசியை உதறி விட்டு எழும்பு. உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறேன். வெறுமையை நிரப்புகிறவர், சமுத்திரத்தின் ஆழத்தை அறிந்தவர், உங்களுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறபடினால் அந்த தேவன் நம் மத்தியில பெரியவராய் கடந்து வந்திருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனம், கர்த்தருக்காக நீங்க எழும்பணும் என்று சொல்லுகிற எண்ணத்தை கொடுவீர்களே. ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனம், தெபோராள் என்கிறதான ஒரு தீர்க்கதரிசியானவர் பாராக்கை நோக்கி சொல்றாங்க, பாராக்கே எழுந்து போ. என்ன சொல்றாங்க? எழுந்து போ, கர்த்தர் சிசேராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் தேடுகிற பிள்ளைகளை பார்த்தோம். கர்த்தர் தேடுகிற பிள்ளைகள் எழும்பி நிற்கும் பொழுது ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், தெபோராளை கொண்டு, தீர்க்கதரிசியாகிய தெபோராளை கொண்டு பாராக்கிடத்துல சொன்னாரு, பாராக்கே நீ எழுந்து போ, கர்த்தர் சிசேராவை உன் கரையிலே ஒப்பு கொடுக்கிற நாள் இதுவே. ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த காரியத்துல கர்த்தர் எனக்கு என்ன வைத்திருக்கிறார்? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நோக்கி தான் சொல்றாரு. கர்த்தருக்காக எழும்பி நிற்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற பொல்லாத கிரியைகள், சத்ருவின் கரங்களுக்கு விரோதமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளையே நீ எழுந்து போ. இந்த நாளில கர்த்தர் உன் குடும்பத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற சத்ருவை உன் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறதான நாள். நான் எழும்புவேன், என் குடும்பத்துல கிரியை செய்கிறதான சத்ருவின் வல்லமையின் தந்திரத்தை முறியடிக்கிற தேவனுடைய வல்லமைய கர்த்தர் இன்றைக்கு நம் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறார். யார் இந்த சிசேரா? அப்படி என்றால் ஏகூத் என்கிறதான ராஜா மரணம் அடைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் விக்கிரகங்களை வழிபட்டு தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருந்தாங்க. உடனே தேவன் என்ன பண்ணாரு தெரியுமா? கானானியருடைய கரத்துல அவர்களை தேவன் என்ன பண்ணிட்டாரு? விற்று போட்டாரு. அதுல இருந்த சேனாதிபதி தான் யாரு? சிசேரா. இவருக்கு 900 இரும்பு ரதங்கள் இருந்தது. இவர் 20 வருஷம் இஸ்ரவேலை ஒடுக்கின மனுஷனா இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்க எல்லாருமே ஆண்டவரை பார்த்து கூப்பிட்டாங்க, ஆண்டவரே இந்த சிசேரான்றதான மனுஷன் எங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறான், எங்களுக்காக இறங்கும் என்று சொல்லி ஜனங்க முறையிட்ட உடனே கர்த்தர்
நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல தெபோராள் என்கிறதான நியாயாதிபதியை கர்த்தர் எழுப்புகிறவரா இருந்தார். ஹல்லேலூயா. நியாயாதிபதியாகிய தெபோராளை கொண்டு கர்த்தர் தேசத்துல பேசினார். என்ன சொன்னார்? பராக்கே, நீ எழும்பு, கர்த்தர் சிசேரா உன்னுடைய சத்ருவை உன் கரத்துல ஒப்பு கொடுக்கிற நாள். எப்படிப்பட்ட காரியம் வேணா இருக்கட்டும், எப்படிப்பட்ட வியாதி வேணா இருக்கட்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலை வேணா இருக்கட்டும், நீ எழும்பி கர்த்தருடைய சமூகத்துக்கு போவியே. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறா, ரிப்போர்ட்ஸ் எப்படி வேணா இருக்கட்டும், டாக்டர்ஸ் என்ன ரிப்போர்ட் வேணா கொடுக்கட்டும், ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறா, கரத்துல ஒப்பு கொடுக்கிற நாள் இதுவே. நான் விசுவாசிக்கும் பொழுது எனக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பொல்லாத கிரியைகளின் தந்திரத்தை கர்த்தர் நம் கரத்திலே ஒப்பு கொடுப்பா. ஹல்லேலூயா. ஏனென்றால் தெபோராளை குறித்து சொல்லுகிறது, தெபோராளே, தெபோராளே, விழி, பாட்டு பாடு, நீ எழும்பு. அளவு கிராமங்கள் எப்படி இருந்தது? பட்டணங்கள் எல்லாம் பாழா போச்சுமா. நீ எழும்பிட்டனா போதும், கர்த்தர் உன்னை கொண்டு கிராமங்களை கட்டுகிறவரா இருக்கிறார். உங்களை கொண்டு கர்த்தர் குடும்பத்தை கட்டுகிறவரா இருக்கிறார். உங்களை கொண்டு கர்த்தர் சூழ்நிலை கட்டுகிறவரா இருக்கிறார். நான் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் என்னை வைத்து கட்ட முடியாது. அப்போ நான் எழும்பிட்டேன், கர்த்தர் எனக்கு ஆளுகை செஞ்சுட்டார்னா ஆண்டவர் சொல்லுகிறா, பராக்கிரமத்தின் சாலிகளின் மேல கர்த்தர் நமக்கு என்னத்தை கொடுக்கிறார்? ஆளுகையை கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கிறார். சத்ருவானவனை கரத்துல கொடுப்பார். பராக்கிரமசாலிகள், நமக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறவர்கள், நமக்கு விரோதமாய் உயர்ந்திருக்கிறவர்கள் மத்தியில கர்த்தர் நமக்கு ஆளுகையை கொடுக்கிற வல்லமையை கர்த்தர் இந்த காலை நேரத்துல கொடுக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் காலத்துல அநேக பெண் சீஷர்கள் தேவனுக்கு ஊழியம் செஞ்சாங்க. அநேக பெண்கள் என்ன பண்ணாங்க? தேவனுக்கு ஊழியம் செஞ்சாங்க இல்லையா? இயேசு கிறிஸ்துவோட காலத்துல யூதர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பெண்களை ஒரு பொருட்டாகவே எண்ண மாட்டாங்க. அவங்களை எந்த அளவுக்கு தாழ்த்தணுமோ, எந்த அளவுக்கு ஒதுக்கணுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணாங்க? யூதர்கள் இயேசு கிறிஸ்துவின் காலத்துல ஒதுக்கி வைத்திருந்தார்கள். ஆண்கள் மாத்திரம்தான் தேவாலயத்துக்குள்ள வரணும், பெண்கள் என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. அவர்களுக்கு பிள்ளை பிறந்திருக்குமே, ஆனால் அது ஆண் பிள்ளையா இருந்தால் தேவாலயத்துக்குள்ளாக வரலாம், பெண் பிள்ளையா இருந்தா என்ன பண்ணக்கூடாது? உள்ள வரவே கூடாது. இப்படிப்பட்ட காலத்துல இயேசு கிறிஸ்து ஒரு புரட்சியை ஏற்படுத்துகிறவராய் வந்தார். ஹல்லேலூயா. இருவருக்கும் சம உரிமை உண்டு. ஆண்கள் எப்படி கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்தார்களோ, பெண்களும் என்ன பண்ணாங்க? கிறிஸ்துவுக்கு ஊழியம் செஞ்சாங்க. இதுல ஒருத்தவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7 பிசாசு பிடித்திருந்த யாரு? சாரி, 7 பிசாசு பிடித்திருந்த ஒரு ஸ்ரீ மகதலேனா மரியாள். மகதலேனா மரியா என்ன பண்ணாங்க? அவங்க மேல எத்தனை பிசாசு இருந்துச்சு? 7 பிசாசு. இந்த 7 பிசாசையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? துரத்தினார். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? மகதலேனா அப்படின்றதுக்கு மீனிங் கோட்டை என்று சொல்லி அர்த்தம். பிசாசின் கோட்டைகளை ஆண்டவர் உடைத்து அவளை வல்லமையான கோட்டையாய் கட்ட ஆரம்பித்தார். எப்படி? இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்டு அவருடைய சரீரத்தை கீழே இறக்கும் பொழுது மகதலேனா மரியாள் நின்று கொண்டிருந்தாங்க. அடக்கம் பண்ணும்பொழுது மகதலேனா மரியாள் கூட நின்றுருந்தாங்க. அவர் உயிர் தெழுந்த பொழுது தேவன் அவர்களை சந்திக்கிறவராய் வந்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, திரு தூதர்களுக்கு திரு தூதனாய் மாறினவர் இந்த மகதலேனா மரியாள். ஹல்லேலூயா. எல்லாரிடத்துல போய் சொன்னார், மரித்த இயேசு இந்த இடத்துல இல்ல, அவர் என்ன பண்ணிட்டாரு? உயிர் தெழுந்துட்டாரு. அப்படியானால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இன்னைக்கு உங்களை புறக்கணிக்கல, ஆண்டவர் உங்களுக்காக ஒரு புரட்சியை ஏற்படுத்தினபடினா பெண்களுக்கும் கர்த்தர் அநேக பங்குகளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படித்தான் பெபேயா என்கிறதான ஒரு ஸ்திரீ ஒரு ஆலயத்துல ஊழியக்காரியா இருந்தாங்க, கெங்கிரேயா பட்டணத்துல. பெபேயா என்கிறதான ஸ்திரீ, இவங்க யாருன்னா புற மதத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க. புற மதத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த ஸ்திரீ என்ன பண்ணாங்க தெரியுமா? தன்னிடத்துல இருக்கிற காரியத்தை கொண்டு எல்லா ஜனங்களுக்கும் நன்மை செய்து கொண்டிருந்தாங்க. இருக்குதோ இல்லையோ, என்ன இருக்கோ அதை வைத்து ஆண்டவருக்கு என்ன பண்ணாங்க? ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்க. அந்த ஊழியத்தை பவுல் அங்கீகரித்தார். பிரிஸ்கில்லா இவர்கள் தேவனுக்காக தன் வீட்டை திறந்து கொடுத்தார்கள், ஜெபிக்கும்படிக்கு தன் வீட்டை திறந்து கொடுத்தாங்க. பவுலுக்கு விரோதமாய் வந்த பிரச்சனைகளில அவர்களுடைய தலையை கொடுக்கவும் ஆயத்தமா இருந்தாங்க.
இன்றைக்கு கர்த்தர் இவர்களெல்லாம் கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரே, ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு செய்யாமல் இருப்பாரோ? இன்றைக்கு கர்த்தர் பெண்களுக்குள்ளாக அநேக சிறப்புகளை வைத்திருக்கிறார். இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களை தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சொல்லுகிற காரியம் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கும் போது கர்த்தர் உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் எழுந்து நின்று ஸ்தோத்திர கீதத்தை பாடுவோம். கடவுளே, சுத்த இருதயத்தை என்னிலே சேரோ ஸ்ரீயோ நிலவரமான ஆவியே உள்ளே புதுப்பியோ. உமது சமூகத்திலே நின்று என்னை தள்ளி விடாதிரோ. உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதீரோ. உமது ரட்சண்ய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரோ. உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யோ. சிறப்பு ஜெபம் தேவையுள்ளவர்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக வாருங்கள். முதலாவது திருச்சபைக்கு சிறப்பு ஜெபம், பிற்பாடு மாதர்களுக்காக சிறப்பு ஜெபம் செய்யப்படும். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த பரம தந்தையே, உடைய அன்பினாலே எங்களுடைய வாழ்வையெல்லாம் நீர் ஆசீர்வதித்து வருகிறீர். எங்களுடைய பலவீனங்க நேரங்களில் எங்களை தாங்கிக் கொண்டு நடத்துகிறீர் சுவாமி. ஆண்டவரே, வசனம் சொல்லுகிறது போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்பதை இந்த நாளிலே எங்களுடைய அருமை தலைவரும் எங்களுடைய அருமை அக்காவும் ஆண்டவரே இந்த நாள் சிறப்பு ஜெபத்தின் வழியாக வருகிற போது அருமை அக்காவுக்கு ஏற்பட்ட அந்த பலவீனத்தை அறிவீர் சுவாமி. கடவுளுடைய தெய்வீக கரத்தினாலே ஏற்பட்ட அந்த பலவீனத்திலிருந்து பலப்படுத்தி சுகப்படுத்தி இந்த நாளிலே ஆலயத்துக்கு மீண்டுமாய் வந்து உமக்கு நன்றியோடு ஆண்டவர் ஜெபிக்கிற போது கர்த்தருடைய தெய்வீக கரம் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கப்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. இன்னும் ஆண்டவர் உம்முடைய ஆரோக்கியத்தை தாங்க உம்முடைய வழிநடத்தல் ஆண்டவரை அக்காவுக்கு இருந்து நீர் வழிநடத்தும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. இந்த நாளிலே அன்பு பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவர் வெளிநாட்டு தேசத்தில் இருக்கிற அன்பு மகளுக்காக அவருடைய கணவருக்காக இந்த நேரத்திலே அன்பு பேர பிள்ளைக்காக வேண்டுகிறோம். பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டுகிறோம். இந்த நாள் உம்முடைய கிருபையும் ஆசீர்வாதம் தங்கி வழி நடத்தும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. இந்த நாளிலே பிறந்த நாளை கண்டு ஆண்டவரை நன்றியோடு உம் அண்டையிலே இருக்கிற திருமதி ஞான கீதாவையும் உடைய கரத்திலே ஆண்டவரை ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைந்து வழி நடத்தும்படியாய் வேண்டுகிறோம். ஒரு ஊழியக்காரனுடைய அன்பு மகளாய் ஆண்டவரே உம்முடைய தாயின் கருவிலே ஆண்டவரை பெற்றெடுத்து ஆளாக்கி உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதத்தினாலே நிறைந்து இந்த நாள் மீண்டும் ஒரு ஆண்டை தந்து உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நன்றியோடு நினைக்கிற போது கர்த்தருடைய தெய்வீக கரம் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிறோம். ஆண்டவரே அவருடைய கணவருக்காக அன்பு இரு பிள்ளைகளுக்காக வேண்டுகிறோம் சுவாமி. இந்த குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரை நீர் வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் மாறாத கரம் உங்களோடு இருந்து வழிநடத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென். மாதருக்கான சிறப்பு ஜெபம் திருமதி அனிதா சுகுமார் அவர்கள் சிறப்பு ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். மாதர்கள் முன்பாக வந்து நில்லுங்கள். சீக்கிரம் வாங்க.
மகாபெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உடைய கிருபைகள் புதிதா இருப்பதற்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க நல்ல மெய்ப்பனாய், பெரிய மெய்ப்பனாய், ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுத்த தேவாதிபதியை எங்கள் மத்தியில் நீங்கள் இருப்பதற்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் என் தேவனுடைய சுத்த கிருபையா இருப்பதற்காக கூட நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த நாளிலே கூட ஆண்டவரே மாதிரிகளாய் நாங்கள் ஒருமித்து ஆண்டவரே மாதிரிகள் கிறிஸ்துமஸ்வாய் செலிப்ரேட் பண்ணும்படியாய் என் தேவனர் கொடுத்த இந்த நாளுக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்க திருச்சபையில் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு மாதிரிகளையும் தனித்தனியாய் பெருப்பராய் தொட்டு நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, குடும்பங்களுக்காய் ஆண்டவரை ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும், பிள்ளைகளுக்காய் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் என் தேவன் ஆண்டவரே உமக்கு கண்கள் திறந்தவைகளுமாய் உம்முடைய செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கும்படியே கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு குடும்பங்களின் அப்பத்தையும் தண்ணீரை நீர் ஆசீர்வதிங்க. அவர் உமது அப்பா மனவிருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. இந்த வசனத்தின் பிரகாரமாக ஆண்டவரே பிள்ளைகள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் என் தேவநீர் கண்ணோக்கி பாருங்க. பிள்ளைகளுக்காக ஏறெடுக்கப்பட ஜபங்களையும் விண்ணப்பங்களையும் தேவநீர் கேட்டு அப்பா ஒவ்வொரு ஜபத்துக்கு நீர் ஆம் என்றும் ஆமேன் என்று பதில் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, பணி செய்கிற ஒவ்வொரு வேலை ஸ்தலங்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஏசப்பா இருக்கிற ஒவ்வொரு இடத்துல உமக்கு சாட்சியாய் வாழ ஆண்டவரே உமக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படியாய் நீர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் வழி நடத்துங்க ஆண்டவரே. பலவீனப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய பலத்தால் இடைக்கட்டி நீர் காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. ஆண்டவரே உம்முடைய கிருபை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமா எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் எங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். அருமையாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்னையும் உங்களுடைய வாழ்வோடும் இந்த நாளில் சிறப்பு ஆராதனை வழியாக உங்கள் ஜெபித்த ஜெபங்களோடும் உங்களுடைய பிள்ளைகளோடும் வாழ்க்கையோடும் கர்த்தர் உங்களோடு இருந்து வழிநடத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். சிறப்பு பொதுவான ஜெபத்தை திருமதி செல்லம்மா தினகர் அவர்கள் ஏறெடுப்பார்கள். ஜெபிப்போம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். எல்லா இருதயங்களையும் விருப்பங்களையும் இரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனே, உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்த எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சகோதரி பார்கவி என்ற பியூலாவின் நல்ல செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். எழும்பி பிரகாசி என்ற வார்த்தையின் மூலமாக அவர்கள் கொடுத்த அந்த டெஸ்டிமனிக்காகவும் செய்திக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் அவர்களைப் போல எழுந்து பிரகாசிக்க ஆண்டவரே உமக்காக ஊழியம் செய்ய எங்களுக்கு கிருபை புரிய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவின் விசுவாசிகளாக நீர் வழங்கும் மன்னிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்காக மரித்து உயிர்த்து எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. சங்கீதம் 51:8 நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களிக்கூறும் என்று சொல்லியிருக்கிறீரே. நாங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. முதலாவதாக திருச்சபையின் ஊழியங்களுக்காக, பொறுப்பில் இருப்பவர்களுக்காக, வயது முயற்சியினால் எங்களோடு பங்கு கொள்ள முடியாமல் வீட்டில் இருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம் தேவனே. எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்காக உன் பாதத்தின் அண்டையில் வருகிறோம் அப்பா. திருமணத்திற்காக நிற்கும் எங்கள் வாலிப பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும்.
திருமணத்தில் இணைந்த பிள்ளைகள் உமக்கு சாட்சியாக விளங்க நீ கிருபை புரிய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் சந்தோஷத்திற்காகவும் சமாதானத்திற்காகவும் வேண்டிக் கொள்கிறோம். வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் வசிக்கும் எங்கள் சபையின் குடும்பத்தின் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக நாடுகளின் சமாதானத்திற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சமாதானம் இல்லாமல் எங்கும் நாங்கள் செய்திகளையும் மற்ற விஷயங்களையும் நாங்கள் கேள்விப்படும் போது கர்த்தாவே, ஆண்டவரே, மண்டையில் வந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சாப்பா. ஆண்டவரே, எங்கள் நாட்டுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதே போல கர்ப்பவதிகள், குழந்தைகள், பிரயாணத்தில் இருப்பவர்களையும் நினைத்தருளும் சுவாமி. ஆண்டவரே, பள்ளிகள், மருத்துவமனைகள், வியாதியஸ்தர்கள் யாவருக்காகவும் அவர்களை சுகத்திற்காகவும் உம்மண்டை வருகிறோம் அப்பா. நல்ல மழைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல கடுமையாக மழை பொழிவினால் பாதிக்கப்பட்டிருக்கும் மாநிலங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுடைய தேவைகளை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இக்காலங்களிலே வெவ்வேறு விதமாக உம்முடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கும் உலக மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் திரும்பவும் ராஜாதி ராஜாவாக நியாயாதிபதியாக வரப்போகிறீர் என்பதை நாங்கள் நினைவில் கொள்ள எங்களை ஆயத்தப்படுத்தும் சுவாமி. எங்கள் குற்றங்களையும் குறைகளையும் மன்னியும். உம்முடைய வருகையில் சேர்த்துக்கொள்ள கிருபை புரியும். எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறவரே, உமக்கு கொடான கோடி நன்றி நாங்கள் சோத்தரிக்கிறோம். இவை யாவையும் இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினால் ஏறெடுக்கிறோம். பரமண்டலிற்கு எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கடன் ஆணைக்க மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களையும் மன்னியும். எங்களை சோதனைப்படாமல் தீமிட்டு ரட்சித்தருளும். ராஜ்யம், வல்லமையும் மகிமையும் என்றெடுக்க விடுவிலே சுவாமி. ஆமென். மீண்டுமாய் கடவுளை மையப்படுத்தும்படியாய் 570வது பாடலை பாடுவோம். பாடுகிற போது காணிக்கை எடுப்பவர்கள் மூத்தவர்கள் திருமதி மனோமணி டீச்சர் அவர்களும், அதே போல திருமதி நளினி அம்மா அவர்களும் திருமதி கவிதா காந்தராஜ் அவர்கள் காணிக்கை எடுப்பார்கள். சாலமன் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி மாறுமே. இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. சாலமன் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே. சீக்கிரம் வருவோம் என்றுரைத்து போன செல்வகுமாரனே. சீக்கிரம் வருவோம் என்றுரைத்து போன செல்வகுமாரனே. இந்த சீயோனில் மாதுகள் தேடித் திரிகின்ற செய்தி கேளிரோ. இந்த
சாட்சியாக சுபவிசேஷம் தாரணி மேவுதே. சாட்சியாக சுபவிசேஷம் தாரணி மேவுதே. உந்தன் சாட்சிகளுடைய ரத்தங்களெல்லாம் தாவி ஊதே. உந்தன் சாட்சிகளுடைய ரத்தங்களெல்லாம் தாவி ஊதே. சாலவே ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே. இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. சாலமன் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே. ஆண்டவருடைய வருகையின் கிறிஸ்துமஸ் ஆக நாம் கொண்டாடுகிற இந்த சமயத்திலே நம்மை தாழ்த்தி பரிசுத்த உள்ளத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்கு 18வது பக்கத்தில் இருக்கிற பாவறிக்கை ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து அறிக்கை செய்வோமாக. இரக்கமுள்ள கடவுளே, ஏழை பாவியாகிய நான் உமக்கு முன்பாக விழுந்து உம்முடைய கிருபையும் பொறுமையும் தேட வருகிறேன். நான் மனதினாலும் வாக்கையினாலும் நடக்கையினாலும் வெகு விதமான பாவ குற்றங்களை பண்ணினேன் என்று மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிடுகிறேன். ஆதரவுள்ள சுவாமி, நான் நரகத்தின் அழிவது நியாயமாயினோ என்னை உடைய சமூகத்தை விட்டு தள்ளாதையும். தீவிரச்சராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் பார்த்து நான் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து நிறச்சியும். நான் திரும்ப பாவம் செய்ய சோதிக்கப்படுகிற போது அதற்கு சம்மதியாமதி அருவருக்கும் உமக்கு பிரியமான பிள்ளையாக நடக்கவும் பரிசுத்த ஆவியை கொண்டு எனக்கு புத்தியும் பலத்தையும் தந்தரும். இனி நான் சாகும் வேளையிலே உடைய மோட்ச ராஜ்யத்தில் சேர்வதற்கு என்னை ஆயத்த பண்ணருளும் சுவாமி. ஆமென். வசனத்தின் ஒளினாக அழைக்கப்பட்டு ஊழியத்திற்கு நியமிக்கப்பட்ட நான் என்னுடைய ஊழியத்தின்படி நீங்கள் செய்தவற்றின் அறிக்கையின் பேரிலே உங்கள் யாவருக்கும் கடவுளுடைய கிருபையும் அறிவித்து நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதியாகவும் அவருடைய கட்டளையின்படியும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிக்கிறேன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. உங்கள் இருதயங்களே உயர்த்துங்கள். அவைகள் கர்த்தரிடமே இருக்கின்றன. நமது கர்த்தராகிய கடவுளை ஸ்தோத்தரிப்போ வாருங்கள். அதுவே தகுதியும் செம்மையுமாமே. பாரே சுத்தமுள்ள கர்த்தரும் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய அநாதி கடவுளே, நாங்கள் உம்மை காலத்திலும் எவ்விடத்திலும் ஸ்தோத்தரிப்பது மெய்யாகவே தகுதியும் செம்மையும் நிதானம் நன்மையாமே. ஆதலால் உமது மகிமையான நாமத்தை தேவ தூதர்களோடும் பிரதான தூதர்களோடும் சகலவான சேனைகளோடும் ஏக களிப்பாய் துதித்து நாங்களும் சொல்வதாவது:
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உம்முடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. ஓசன்னா, ஓசன்னா, உன்னதத்தில் ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தில், கர்த்தரின் நாமத்தில், கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஓசன்னா, ஓசன்னா, உன்னதத்தில் ஓசன்னா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர் கொடுத்து சொன்னதாவது, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்படியே போஜனம் பண்ண பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி அவர்கள் கொடுத்து சொன்னதாவது, எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். இந்த பாத்திரம் பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. இதை நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவும் கூறும்படி செய்யுங்கள். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. பாவத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டி, அழியார் மேல் இறங்கும். பாவத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டி, அழியார் மேல் இறங்கும். பாவத்தை சுமந்த தேவ